இப்போ வீடுகள்ல என்ன மாரியான வழிபாடுகள் ஓணம் அன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். அத தாண்டி கோவில்கள்ல எந்த மாரியான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க? கோவில்ல காலையிலேருந்தே விசேஷமான ஒரு எல்லா கோவில்லையும் இருக்கிற மாரி தான். காலையில இருந்தே இந்த நெற்கதிர் கொண்டு வருவாங்க. விவசாயிகளோட எல்லா பொருளும் அங்க கொண்டு வந்து, அவங்க பாரம்பரிய முறைப்படி கோவில்ல வந்து அந்த அரிசிய எடுத்துட்டு, பாயாசம், நெய் பாயாசம், அரவண பிரதமன் இத மாதிரி பாயாசங்கள் கோவில்ல நெறைய இருக்கும். காய்கறில டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ம், ம். அதாவது முற்றத்து எங்கள்ல வந்து அ விக்கிரகத்தாண்ட எந்த டெக்கரேஷனும் இருக்காது. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, முகப்புல எல்லாம் வந்து காய்கறியோட டெக்கரேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஓணத்துக்கு எடைக்கு எடை வந்து பார்த்தீங்கன்னா, துலாபாரம் குடுப்பாங்க அன்னைக்கு. அவங்க வந்து எல்லா பிரார்த்தனையும் அன்னைக்கு நடத்துவாங்க. எல்லா பெரிய கோயில்லருந்து சின்ன கோயில் வரைக்கும் அந்த வழக்கம் இருக்கும். எங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து எப்படி நம்ம தல தீபாவளி சொல்றோமோ, அது மாதிரி தல ஓணம் தான் மெயின். கல்யாணம் புதுமண ஆன கப்புள்ஸ்க்கு தம்பதிகளுக்கு. ஆமா புதுமண தம்பதிகளுக்கு தல ஓணம் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு இது. அன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும், இந்த புதுமண தம்பதிகளுக்கு ட்ரெஸ்ஸும், வசதியானவங்க ஆபரணங்களும் வாங்கி தருவாங்க. கோவில பொறுத்தவரைக்கும் எல்லாரும் அந்த கொண்டு வந்த பொருளெல்லாம் கொடுத்து, அறுவடை செய்த எல்லா காய்கறி ஆகட்டும், அரிசி ஆகட்டும் இதெல்லாம் வச்சு நல்லபடியா படைச்சு எல்லாருக்கும் பிரசாதமா குடுத்துருவாங்க கோவில்கள்ல. வீட பொறுத்தவரைக்கும் நம்மளும் எல்லாரும் அன்னைக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வோ, ஜாதி மத வேறுபாடோ இல்லாத ஒரு ஃபங்ஷன் தான் இந்த ஓணம்ங்கிறது கேரளாவ பொறுத்தவரைக்கும். எல்லா மதத்த சேர்ந்தவங்களும் ஏன்னா விவசாயியா இருக்காங்க. எல்லா ம அ சமுதாய மக்களும் இருக்கிறதால, ஓணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கேரளாவ பொறுத்தவரைக்கும் ஒரு சமுதாயத்தில ரொம்ப ஒரு சமத்துவமான ஒரு விஷயம்.